சௌக்கியமா இருக்கியாடா? சௌக்கியமா இருக்கிறியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. உன்னை பார்க்காம நான் நொந்தே போயிட்டேன்டா. சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கேன். அம்மா நீங்க வருத்தப்பட்டீங்க, நான் என்னமோ போயிட்ட மாதிரி. அம்மா அம்மா எங்க? அம்மாவா? திருடுப்புள்ள முகத்துல ஏன் முழிக்கணும் வரலையா? இல்லடா, இல்ல. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்க அம்மா உன் முகத்துல விழிக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? புரியலையா? உங்க அம்மாவும் தங்கச்சியும் திரும்பாத ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அம்மாவும் தங்கச்சியும் என்ன தனியா? ஜக்கு, அழாதடா, அழாதடா, மனசை தேத்திக்கடா. கோவிந்த், இதெல்லாம் எப்படி நடந்தது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அதனால உன் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சு. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ ஜெயில்ல தாங்குமா உன் தங்கச்சி மனசு? நான் எப்படா சொல்லுவேன்? தங்கச்சியும் தற்கொலை பண்ணிட்டாடா. கோவிந்த், இனிமே என் பேர் ஜக்கு இல்ல, ஜெயக்குமார். அந்த ஜக்கு மனுஷன், இந்த ஜெயக்குமார் மிருகம். ஜகுவா, ஜகு தம்பி, இதை நான் எதிர்பார்க்கல தம்பி. கல்யாணத்து அன்னைக்கு அவசரமா வெளியூர் போயிட்டேன், அதனால நேரத்துல கொடுக்க முடியல. பணத்தை வச்சிருக்கேன், கொடுத்துறேன். இப்ப கொடுத்துறேன், இப்பவே கொடுத்துறேன் தம்பி, கொடுத்துறேன். பணத்தை கொடுத்துடுறா? என் அம்மாவும் என் தங்கச்சியும் யாரா கொடுக்கறா? ஐயோ தம்பி, தம்பி, நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைச்சிச்சு தம்பி. தெய்வத்தை பத்தி நீ பேசாத. தெய்வம் ஒண்ணு இருந்திருந்தா அந்த தெய்வம் எங்க அம்மாவை காப்பாத்திருக்கணும், என் தங்கச்சியை காப்பாத்திருக்கணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? காப்பாத்த வருவன் சாவு கொட்டா. உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை நான் விட மாட்டேன். காப்பாத்துங்க. எங்க தூக்கிட்டு போற? अरे जग्गू, जग्गू, யார் இந்த லड़की? சரக்கு புதுசு. நீ இந்த மாதிரி வேலை பண்றான் இல்ல? பண்றா வைக்கிறாரு அவன் வேற சாத். தாராபாய், இவ அப்பா செஞ்ச துரோகத்தினால என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல, அவ செத்து போயிட்டா. இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது.
இந்த சாக்கடையில புழுவா இருந்து அணு அணுவா சாகணும். ஜக்கு, அப்பா செஞ்ச பாவத்துக்கு பொண்ணு என்ன செய்யும்? புண்ணியம் செய்யறவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடுவாங்க. நான் இன்னும் இந்த உலகத்துல ரொம்ப நாள் இருக்கணும். என்ன செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஏ சம்பேலி, உனக்கு எது கிடையாது எல்லாம். இவ்வளவு வியாபாரத்துல தள்ளு, பணத்தை அள்ளு. நான் வரேன். என்ன எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுடு. என்ன எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுடு. பறவைய பறக்க விடாத, பாதுகாப்பாரு. இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். உள்ளே போமா? போக முடியாது. நான் எங்க அண்ணன் கிட்டே போறேன். அதை தடுக்க நீ யாரு? நீலா, அழைச்சிட்டு போ. நான் வர மாட்டேன், என்னை விட்டுடுங்க. நான் வர மாட்டேன், என்னை விட்டுடுங்க. விடுங்க. ராம் ராம் சஜி. ராம் ராம். அரே ஜக்கு, என்ன மறுபடியும் இங்க வந்திருக்கானோ? என் பேரை பலமா சொன்னேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன். இந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு பணம் கொடு. அரே என்ன இது சோட்டா சாமான் கொண்டாடுறாங்க. நம்ம பெருசா சாமான் திருடி கொண்டாடுறாங்க, நாம பெருசா பணம் தராங்க. சாரே ஓ ஹை ஒமேகா வாட்ச், நியாயமான விலை கொடு. சேட்ஜி எப்பவும் நியாயம்தான் தரான். ஏக் दो 3 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதுதான்டா ஒமேகா விலை. அரே ஜக்கூர், போலீஸ் போலீஸ் போலீஸ், போனிங்க போனிங்க. இரியா மீட்டர் போட வேணா. பணம் எவ்வளவு இருந்தாலும் தர வண்டி எடு. அதுக்கு வேற ஆளப்ப. ஓ மிஸ்டர், என்னது ரத்தம்? அதனால்தான்ப்பா வண்டியை சீக்கிரம் எடுன்னு சொன்னேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம வண்டி இந்த இடத்தை விட்டு ஒரு இஞ்சி கூட அசையாது, இறங்கிக்கல. ஏய், வண்டி அசையலன்னு சொன்னா இந்த கால்ல வர ரத்தம் மாதிரி வயிற்றுல இருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் நம்மள்கிட்ட வச்சுக்கத கண்ணு. இறங்குடா. கால் 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 கால். சரி, என்னடா அப்பா, உனக்கு எடுத்து கும்பிடுறேன். அம்மா, முதல்ல எடுத்து விட்டு கிளம்பு, இல்லைன்னு அவங்க வந்துருவாங்க. யார் வருவாங்க? என்ன யார் சுட்டாங்களோ அவங்க. வா, முதல்ல வண்டி ஏறு ப்ளீஸ். அம்மா, அப்படி வா வழி. ஐயோ, எங்க போகணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டலோ போலீஸ் ஸ்டேஷனோ வேண்டாம், டிக்னிஃபைடா இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தங்குற மாதிரி எங்கேயாவது இடம் பண்ணி கொடுத்தா நான் என் வாழ்க்கையில ஒண்ணு மறக்க மாட்டேன். ஏய், என்னப்பா? ஏய்,
அதா சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச பால் ரத்தமா ஒடியுது. வழியில ஆய்வாமா சும்மா டமாஸ் பண்ணிக்கிறிய. யாரு பாது உன் மேல இவ்வளவு அனுதாபப்படுது? 2 பேரும் ஒரே ஜாதி தான், ஒரே இடத்துல தான் இருந்தோம். ஆனா பட்டாக்கத்தி கேஸ் இல்ல, பாட்டு கேஸ். பாத்தியா பாத்தியா அவுத்து விடுறிய. அம்மா நான் அவுத்து விடலனாலும் உன் பாட்டுல நான் தான் அவுத்து விடுறத. தாமா கண்ணு இதுல ஒரு டிபிகல்ட்டி. சென்டர்ல சாராயம் காய்ச்சாம கால்பட்ல காய்ச்சிக்கிற பாத்து. ஐயா இன்னும் பாத்து. ஐயோ இன்னும் அது கால்ல இதான் ஊடா. என்னப்பா பொம்பளைங்களே காணுமே. நீ இருக்கிய? நான் பொம்பளை இல்ல, அடிக்கடி மருந்தே போடுதுப்பா. குமார் நீ படுத்துக்க, நான் போய் என்ன சொல்லலாம்? ஏன் டாக்டர் ஃபீஸ் கேட்டாலும் பரவாயில்ல, கேஸ் என்ன கேட்டா டேஞ்சர். என்ன பண்ண போற பின்ன? கட்டி எடுக்கிற ஐயா, டாக்டர் குத்த போறியா? குண்டு எடுக்க போறேன். குண்டு நீயே எடுக்க போறியா? அம்மா மிஸ்டர் செல்வா கொஞ்சம் சுடு தண்ணி நடக்கணும். நான் கொண்டு வரேன். அடுப்பாங்கறேங்க. அது இருக்கு. நல்லா இருக்கா? ஏப்பா நீ ஏன் ஆபரேஷன் பண்ண போற? செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? மனசே செப்டிக் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? நீ மிருகம்பா. அவன் மிருகந்தா, மனுஷனா வாழ்ந்துட்டு என்னத்துக்கு? மிருகமும் டாக்டர் கிட்ட போறது இல்ல, நானும் டாக்டர் கிட்ட போறது இல்ல. சரி நான் போய் பேண்டேஜ் துணியும் பஞ்சு வாங்கிட்டு வந்துடுறேன், அவசரப்படுறேன். என்ன பண்ண போற? ஐயா குடிக்க போறியா? வானாமா. இத பார்த்தா ரத்பட்டான கூடாது. வானாமா. ஆமா, பெரிய ரெஸ்பெக்ட். போலீஸ்காரனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பேசஞ்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வீடு மயிலாப்பூர் கொட்டாங்கரையில இப்படிதான்பா பண்ணிக்கிறாங்க. அப்படியே பண்ணிக்கிறியா? முதலா குடி புறக்க வைக்க போகுது. எனக்கு யாரு இருக்கா நினைக்கிறதுக்கு? ஏன் நான் இல்ல நினைக்க மாட்டேனா? கேஞ்சுதுப்பா. குமார் பேண்டேஜ் பஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆபரேஷன் ஆரம்பிச்சு. ஆரம்பிமா டாக்டர். எங்க அப்பா என்ன தகிரியம். உன்னை பெறப்ப உங்க அம்மா மருத்துவச்சி இல்லாம முக்கிய பெத்துக்குனா போல இருக்குப்பா. பண்ண போற குமார் குமார் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்து அப்புறம் பாக்குறேன். ஆமாமா பாரு, இட்லி சட்னி வச்சுன்னு பாரு. வலிச்சுன்னா நாலு துண்ணு. நானும் நைட் டியூட்டிக்கு போறேன். மணி 12 ஆச்சு, சங்கம் ஊதியாச்சு, இன்னும் தூக்கமா? அடேங்கப்பா, இதென்ன குறைச்சு விடுறாரா கூப்பிடுறாரா? மண்ணெண்ண பாத்துக்கிற சாராயம் இதையா குடிக்கிறாங்க? குடல புடுங்குது. புடுங்குனா என்ன, குடிச்சிட்டு தான் குடல திங்குறானுங்களே. சாராயம் கேக்குதா? எந்த பார்வதி கிடைக்கலன்னு இந்த தேவதாஸ் இப்படி போட்டு ஈட்டிக்கினாரு. வர தண்ணி எடுக்கிறாமா? ஆமா, நீ என்ன தண்ணி அடிக்கிற அப்பாவா? இதெல்லாம் சம்சாரம் நடத்துற வீடா சாராய கடையா? என்னடா மச்சான் இது? கல்யாணமே ஆகலன்னு செல்வம் சொன்ன சொன்னா கண்டவெல்லாம் உள்ள வந்து பாட்டில் அடிக்கிறதா? நல்ல ஸ்நேகம். யோ எத்த காலி பண்ணு, போயா வெளிய. இது என்ன கட்டு? இது வரைக்கும் தான் குடிச்சது அடையாளமா? என்னையா பாரு? அட யோ ரொம்ப பாத்த வாங்கிக்குவேன். இனி அந்த அன்பையும் பாசத்தையும் யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ரொம்ப பேருக்கு துரோகம் பண்றதுனால தான் ஆண்டவன் இன்னும் கல்லாவே இருக்கான்.
அவன் மட்டும் உயிரோட என் கையில மாட்டிக்கிட்டான் சீச்சிடும். கிழிப்ப சரக்கு உள்ள போனோம்னா ஆண்டவனுக்கே சவாலு. இன்னும் அவங்ககிட்ட பேச்சு போயா போயா ஐய. என்னப்பா குமார், எங்க போற? குடும்பம் விரட்டுத. மைனா, இவனை யாருன்னு நினைச்சேன்? தண்ணி வண்டி. குமார், குமார் வாப்பா. அவன் மட்டும் நேத்து ரவுடி என்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? செல்வம், சும்மாடா. ரவுடிங்களா? பின்ன குப்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஜென்டில்மேனா? 10 பேர் சேர்ந்து குறுக்காட்டி என்கிட்ட காசு பறிக்க பார்த்தாங்க. அடே இருடா, நானும் இவனும் ஜோடி சேர்ந்து அவனுங்கள ஓதன்னு உதைச்சிருக்கோம். அடே என்னடா பாவம், எவனோ வீசின கத்தி இவன் காலை பதம் பார்த்துருச்சு இல்லடா? ஆமாடா, எவனோ கத்தியா வீசினா இவன் காலை நகர்த்தி காதலுக்கு பட்டுடுச்சு. சும்மாடா, அவன் 10 நாள் ஜெயிலுக்கு போனா பெரிய தியாகின்னு சொல்றான். நீ கத்தி குத்து வாங்கியிருக்க, ரத்தம் செஞ்சிருக்கா, ரத்தம் தியாகத்தை சொல்ற. அதான் நாம தான் பெரிய தியாகியா சொல்லிட்டியே மச்சான். என்ன மன்னிச்சிடுங்க. குடிக்கிறவங்க எல்லாம் அயோக்கியன்னு சொல்றாங்களே, அப்படி நினைச்சு நான் உங்களை எப்படியோ பேசிட்டேன். பரவாயில்லமா, நாம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இத பாரு, உனக்கு தெரியாது, உனக்கு குடிக்கிறவன் எல்லாம் அயோக்கியம் இல்ல, குடுக்காம குடிக்கிறான் பாரு, அவன் தான் அயோக்கியம். இந்த ஆண்டவன் நம்மள அடி அடின்னு அடிக்கிறதுனாலதான் நாம அடி அடின்னு இதை அடிக்கிறோம். ஐயோ, இனிமே அந்த கன்றாவி எல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் கடைக்கு போய் சூடா டீ கொண்டு வரேன்.